ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ரொம்ப நாளாக நாமளும் லெமன் ஊறுகாய் ட்ரை பண்ணுறோம், நமக்கு வரலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு 10 லெமன் போல் எடுத்து அதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கல்லுப்பு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நாம் அதை கைப்படாமல் அப்படியே கிளற போகிறோங்க. சரிங்களா? ஏன் கைப்படாமல் கிளறணும்? அப்போ தாங்க ஊறுகாய் கெட்டு போகாது. கைப்பட்டோம் கெட்டோம். சரிங்களா? இதை நாம் ஒரு 3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்களா? வாங்க ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாண்டலை எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு. சரிங்களா? அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ரெண்டும் சேம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை தாளிச்சிடலாங்க. ஒரு பாண்டலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் லைட்டாக கடுகு லைட்டாக வெந்தயம் போட்டு பொரிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிங்களா இல்லைங்களா, அந்த மசாலாவை எடுத்து போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிறதுக்கப்புறமா இப்போ தாங்க மேஜிக் நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ சிம்மெலாம் வைக்கணும் கேஸு. அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த லெமனை எடுத்து இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரிங்களா? பயங்கரமாக இருக்கும் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஊறுகாய் வேணும்னா லேயரா ஹோம்மேட் ஃபுட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.